Hello learners, welcome to my class. So in this class, we are gonna see about Indus Valley Civilization. Indus Valley Civilization 11th standard book la irukku. And the Indus Valley Civilization la சில important points மட்டும் இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். Indus Valley Civilization ஓட இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதனால தான் இப்படி இருக்கு. கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், just adjust it. Archaeological sources வந்து helps to understand large span of Indian history. ஆமாம், கரெக்ட் தான். ஆர்ச்சியாலஜிக்கல் சோர்ஸஸ் வந்து லாங் ஸ்பேன் ஆஃப் ஹிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸு, ஜியாலஜிக்கல் செடிமெண்ட்ஸு, அனிமல் போன்ஸு, ஃபர்சல்ஸு, ஸ்மால் ஸ்டோன் போன் டூல்ஸு, ராக் பெயிண்டிங்கு, ஆர்டிஃபேக்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹியூமன் ஜீன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணோம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடென்டிட்டி. ஓல்டு ஸ்டோன் ஏஜ் டைமில் ஹியூமனோட ஜீன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடென்டிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ப்ரீ ஹிஸ்டாரிக் மைக்ரேஷனில் லாங்குவேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸு யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டோ ஆரியன்ஸு, திராவிடன்னு, ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக்கு, டிபெட்டோ பர்மன். பீரியட் பிட்வீன் டெவலப்மெண்ட், ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிறதுக்கு முன்னால் இருந்த பீரியடை தான் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது என்டையர் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியாவில் இந்தியா, பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், இந்த ரீஜன்லாம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ரீ ஹிஸ்டாரி டைமில் ஏர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா விட்டு வெளியே மைக்ரேட் ஆனவங்க வந்து ஹோமோ எரெக்டஸு. அவங்க இன்னும் டில் 20th century வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்னால் அவங்க மூதாதையர், அந்த மாதிரி அவங்க வந்து மைக்ரேட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா விட்டு வெளியில் போகிற ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டில் 20th century வரைக்கும் அவங்க இருக்காங்க அப்படின்றாங்க. ரீசெண்டாக எவிடன்ஸை ஹியூமனோட ஆன்செஸ்டர்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா 2 million to 1 million years agoக்கு முன்னால் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீசெண்ட் ஆன்செஸ்டர்ஸோட எவிடன்ஸு. ஏர்லியஸ்ட் ஏஜ் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம், பாலியோலித்திக். இதை கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து அதை தான் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பாலியோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்லி லித்திக் ஆர்டிஃபேக்ட் வந்து கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியனோட சப்கான்டினென்ட்லேருந்து வருது. டியூரிங் லோயர் பாலியோலித்திக்கில் ஹியூமன் ஸ்பீசிஸை வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோ இங்கே சரியாக கிளியராக இல்லை, எழுதுறான் பார்த்துக்கோங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏர்லியான டியூரிங் லோயர் பாலியோலித்திக்கில் ஹியூமன் ஸ்பீசிஸை வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் கிளியராக இருக்குது, இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலியோலித்திக் டூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணது ரோபர்ட் ப்ரூசி ஃபூட்டி 1863. எங்கே அப்படின்னா பல்லாவரம் நியர் சென்னையில். ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்றது லித்திக் டூல்ஸை பற்றி படிக்கிறது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாலியோலித்திக் வந்து ஏர்லி, மிடில், லேட்டு அச்சுலன் இண்டஸ்ட்ரி. ஏர்லி அச்சுலன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பாலிஹெட்ரன்ஸு, ஸ்மீரட்ஸு, ஹேண்டாக்ஸு, க்ளீவர்ஸு, ஃப்ளேக் டூலு, இதெல்லாம் வந்து ஏர்லி அச்சுலன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏர்லி அச்சுலன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் பார்த்துருக்கோம். அச்சுலன் ட்ரெடிஷன் அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷன். இது வந்து எங்கே ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்க சான்சஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸு, கோஸ்டல் ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இந்த அச்சுலன் ட்ரெடிஷன் ஆப்சண்ட்டு. ஸோ என்னென்ன டூல்ஸ் அச்சுலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அச்சுலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்லேயே பாருங்கள் எத்தனை கொஸ்டின் அரோசன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எங்கே ஆப்சண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் ஆப்சண்ட்டு, கோஸ்டல் ஏரியாவில் இல்லை, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இந்த ட்ரெடிஷன் இல்லை. ஸோ எங்கே இந்த டூல்ஸ் அதிகமாக, என்னென்ன டூல்ஸ் அதிகமாக இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அச்சுலன் ட்ரெடிஷன்கார பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலிஹெட்சான்ஸு, ஸ்பியராய்ட்ஸு, ஹேண்டாக்ஸு, க்ளீவ்ஸு, ஃப்ளேக் டூல்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க ப்ரெடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அச்சுலன், ஹேண்டாக்ஸு, க்ளீவர்ஸு, இதெல்லாம் வந்து சோஹன் ரிவர் வேலி பாகிஸ்தானில் கூட ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோஹன் ரிவர் வேலியில் அது மட்டும் இல்லாமல் சாப்பிங் டூல்ஸும் இவங்க வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அச்சுலன் டூல்ஸ் வந்து ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சோஹன் இண்டஸ்ட்ரி. இங்கே பாருங்கள், இங்கே ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அச்சுலன் டூல்ஸ் வந்து சோஹன் இண்டஸ்ட்ரியில் கூட ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லித்திக் டூல்ஸ் அப்படின்றத சென்ட்ரல் இந்தியா, சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, நியர் சென்னை. லித்திக் டூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டூல்ஸ் தான், டூல் கைண்ட் தான். இதுவும் ஒரு டூலோட ஒரு வெரைட்டி தான்.
லித்திக் டூல்னால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டூலு. இது வந்து சென்ட்ரல் இந்தியா, சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா, நியர் சென்னை பக்கத்தில் இது ஃபவுண்ட் ஆகுது. இந்த ஏரியாவில் வந்து லித்திக் டூல்ஸ் வந்து சென்ட்ரல் இந்தியா இருக்குது இல்லையா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இந்த ஏரியாவில் வந்து நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் நல்லா இருந்துச்சுனாவே க்ரீன் கவர் நல்லா திக்காக க்ரீனிஷாக இருக்கும், ரிசோர்ஸஸும் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. லோயர் பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இந்தியாவோட பார்ட்ஸில் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. எக்ஸப்டாக சில ரீஜன்ஸை தவிர. என்னென்ன ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேஞ்சஸ் வேலி, சதர்ன் தமிழ்நாடு, ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸு. கேஞ்சஸ் வேலி, சதர்ன் தமிழ்நாடு, ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸு. இங்கே ஹைட்டாக இருக்குது, அது ஒன்றும் இல்லை, ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் நியர் சென்னை, ಹುನ್ಸಿವೇಲಿ, ಇಸ್ತಾನಗರ್ இன் கர்நாடகா, பெம்பேட்கா மத்திய பிரதேஷ். இங்கேயும் சில எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 million years ago, 6,000 years ago, 60,000 years ago ரீசண்டான பேலியோலித்திக் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக மேபி அது ஒரு டூலில் ஃபவுண்ட் பண்ணியிருக்கலாம், அது சம்மந்தமான டூல் ஃபவுண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று. அதுதான் 2 million years ago to 60,000 years ago ரீசன்ட் பேலியோலித்திக் டூல். லாஸ்ட் வெல் நோன் ஹியூமன் அண்ட் ஃபிசல் ஆஃப் இந்தியா வந்து ஹொஸ்திநகரா நியர் ஹோசங்காபாத் மத்திய பிரதேஷ். ஒரு கடைசி வெல் நோன் ஃபசல் அப்படின்னு கடைசி வெல் நோன் ஹியூமன் அண்ட் ஃபெசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்சல் அப்படின்னு சொன்னால் வந்து புதையல் தான் சொல்லுவோம். இந்த வந்து மண்ணுக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஃபர்சல் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த மாதிரி வெல் நோன்னு இந்தியாவோடது எங்கே ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஹோஸ்தினாரா நியர் ஹவுசங்காபாத். எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. அனிமலோட ஃபர்சல் வந்து மண் புதையல்லேருந்து எடுக்கிறது தான் வந்து ஃபர்சல் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸோட ஃபர்சல் வந்து இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டுட் பேலியோலித்திக்கோட என்விரோ கான்டெக்ட். பாருங்கள் இங்கேயே கொடுத்துட்டாங்க. நான் ஃபர்சல் அப்படின்றது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன், மண்ணுக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடியதை ஃபர்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள் அவங்க டிஃபைனே பண்ணிட்டாங்க, பேலியோலித்திக் என்விரோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேலியோலித்திக் என்விரோ கண்டென்ட். அதாவது அண்டர் சாயிலுக்கு அடியில், அந்த அண்டர் மண்ணுக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், ஏதாச்சும் ஒரு வளங்கள்லாம் இருக்கலாம், அதை வந்து ஃபர்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அனிமலோட ஃபர்சல் வந்து இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டுட் எதுக்கு தெரிஞ்சுக்க அப்படின்னா பேலியோலித்திக் பீரியடில் என்விரான்மெண்டல் கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நர்மதா வேலியில் பார்த்திங்கன்னா அனிமல் ஃபர்சல்ஸ் கூட நிறைய கிடச்சிருக்கு. எலஃபண்ட் நொமாடிக்கஸு, பேர்ஸ் நொமாடிக்கஸு, கேட்டில். ஸோ இதோட ஃபர்சல்ஸ் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கொடுக்கப்பட்டிருக்க சில அனிமல்ஸோடதும் பேர்ட்ஸோடதோட எவிடன்ஸ் கூட இங்கே ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீத் ஆஃப் ஈக்வஸோட எவிடன்ஸு ஆஃப் வாட்டர் பஃபலோ நில்கை. டீத் ஆஃப் ஈக்வஸோட எவிடன்ஸை வாட்டர் பஃபலோ நில்கைக்கு 17 அனிமலோட ஹூஃப் பிரிண்ட்ஸ் கூட அதிரம்பாக்கம்ல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எத்தனை அனிமல்ஸை? 17 அனிமல்ஸை. இது கூட கொஸ்டினாக கேட்கலாம், எத்தனை அனிமல்ஸோட ஹூஃப் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டீத் ஆஃப் ஈக்வஸோட எவிடன்ஸு ஆஃப் வாட்டர் பஃபலோ. ஈக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன அப்படின்னா வாட்டர் பஃபலோ தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நில்கை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்சோ நில்கைன்னு கூட சொல்லுவாங்க. ஈக்வஸ் அப்படின்றது என்னென்ன அனிமல்ஸ் பாருங்கள், இங்கே சொன்னேன் இல்லையா ஈக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்வஸ்னால் என்னென்ன அனிமலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு கீழே கொடுத்துட்டாங்க. ஹார்சஸ்ஸு, ஆசஸ்ஸு, ஜீப்ரா, இது 3மே சேர்ந்தது தான் ஈக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோட எவிடன்ஸும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், கிடச்சிருக்கான் அதிரம்பாக்கம்ல கிடச்சிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் 17 அனிமலோட ஹூஃப் பிரிண்ட்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோயர் பேலியோலித்திக்கில் ஹண்டிங் அனிமல்ஸு, கேதர்டு ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு இப்படி தான் வந்து அவங்க வந்து ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. லோயர் பேலியோலித்திக் டைமில் அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறது, ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கேதர் பண்ணி தான் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்றத இப்போ டெவலப் ஆகல. அவங்க வந்து தே லிவ்ட் இன் ஓப்பன். ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஓப்பனான ரிவர் வேலி, கேவ்ஸு, ராக் ஷெல்டர்ஸில் வாழ்ந்தாங்க. இதுக்கான எவிடன்ஸ் கூட கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா பெம்பேட்கா மத்திய பிரதேஷில், குடியம் நியர் சென்னை, இது 2 பிளேஸ்லையும் இதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மிடில் பேலியோலித்திக் வந்து இந்தியாவில் மிடில் பேலியோலித்திக் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது யார் அப்படின்னா எம்டி ஷன்காலா ஆஃப் நிவாசா. எங்கே அப்படின்னா பரவசா ரிவர் பேங்க்கில் இது வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க.
ரீசெண்டாக மிடில் பேலியோலித்திக் வந்து டேட் பண்ணுறது 3.85 to 1.72 lakhs இயர்ஸை பிபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட மிடில் பேலியோலித்திக் வந்து மேபி ஓல்டு ஆஃப்ரிக்கன் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு ஓல்டு ஆஃப்ரிக்கன் அப்புறம் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் பேலியோலித்திக் பீரியட் வந்து ஹேண்ட் ஆக்ஸு, க்ளீவர்ஸு, சோப்பிங் டூல்ஸ் இதெல்லாம் வந்து மிடில் பேலியோலித்திக் டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளேக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இது ஷார்ப்பான ஒரு டூலை ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரெடாமினெண்ட்டாக வெஸ்டர்ன் பேலியோலித்திக் பீரியடில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீப்பர்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரீப்பர்ஸும் அதே மாதிரி தான் பிளேட் மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு டூல் இருக்கும். அதை ஹண்டிங் பண்ணுறதுக்கு அவங்க அதிகமாக இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்க்ரீப்பர்ஸ் கூட வுட்டு அண்ட் ஸ்க்ரீப்பர்ஸ் வந்து யூஸ்டு ஃபார் வுட் அண்ட் ஸ்கின் ஒர்க்கிங். ஆமாம், நான் சொன்னேன் இல்லையா ஷார்ப்பான டூல் பிளேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீப்பர்ஸை அதை வந்து வுட் ஒர்க்கில் பண்ணுறதுக்கு, ஸ்கின் ஒர்க்கிங்ஸ்க்கு ஏதாச்சும் அவங்க செஞ்சுக்கிறதுக்கு செதுக்கி ஏதாச்சும் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக எடுக்கிறதுக்கெல்லாம் ஸ்கின் ஒர்க்கிங்ஸ்க்கு அப்புறம் வுட் ஒர்க்கிங்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்க்ரீப்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மிடில் பேலியோலித்திக்கோட சைட்ஸ் எல்லாம் எங்கெங்கே கிடைக்க பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஹண்டர்ஸாகவும் கேதர்ஸாகவும் தான் இருந்திருக்காங்க. ஸோ முன்னாள் ஸ்லைடில் பார்த்துருந்தோம் மிடில் பேலியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ரூட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ தே ஆர் ஹண்டர்ஸ் கேதர்ஸ். மோஸ்ட்லி மிடில் பேலியோலித்திக் சைட்ஸில் இருக்கவங்க ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ். இவங்க எந்தெந்த ரிவர் வேலியில் லிவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா இந்த ரிவர் வேலி, இந்த 4 ரிவர் வேலியில் அதிகமாக இவங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரிவர் வேலிஸில் கூட இவங்க வந்து இருந்திருக்காங்க. அதிகமான எவிடன்ஸ் வந்து இங்கேருந்து தான் கிடச்சிருக்கு. நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா. நெக்ஸ்ட்டு பகூர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷில் ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து ஏர்லியான எவிடன்ஸை ஸ்ட்ரென்னா வந்து கோவில்கள், அதை தான் வந்து ஸ்ட்ரென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். கோவிலுக்கான எவிடன்ஸ் வந்து பகூர் அப்படின்ற பிளேஸில் கிடச்சிருக்கு. இது வந்து யூபியில் இருக்குது. மாடர்ன் ஹியூமன் வந்து ஃபஸ்ட்டு எவால்வ் ஆனது சப்சஹாரன் ஆஃப்ரிக்காவில் தான். அப்பர் பேலியோலித்திக் பீரியடில் பிளேட் டூல், நான் முன்னே சொன்னேன் இல்லையா ஸ்க்ரீப்பர்ஸ், பிளேக்கு இதெல்லாம் வந்து ஷார்ப்பான டூல்ஸு, பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான டூல்ஸ். அதெல்லாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் பிளேட் டூலு, போன் டூல் டெக்னாலஜி, இந்த 2 டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. மைக்ரோலித் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்பர் பேலியோலித்திக் பீரியடில் தான். ஸோ இதை வந்து அவங்க வந்து ஸ்டோன் டூலாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. போன் டூலு, ஃபெனல் அப்படின்றது டெட் பாடிஸோட டிகேட் மேட்டரை வந்து ஃபெனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதெல்லாம் வந்து கூர்னல் கேவ்ஸில் கிடச்சிருக்கு. இந்த கேவ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் இருக்குது. பீப்புள் ஆஃப் நியோலித்திக் வந்து ஓப்பன் ஏர் ஸ்பேஸில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சில பிளேசஸ் எவிடன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மெஹ்ரல் பாவி கர்நாடகா, கூர்னூல், கோதாவரி காணி தெலுங்கானாவில், பகூர் 1, பகூர் 3, சன் வேலி ஆஃப் மத்திய பிரதேஷ, பாட்னா மகாராஷ்டிரா. அந்த மாதிரி பிளேஸஸ் கொடுத்து இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கூட இந்த கொஸ்டினில் கேட்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பிளேஸ் எதோட சம்மந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். எந்த ஏஜ் சம்மந்தமான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த பிளேஸை எப்படி வேணால் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸில் இருக்க பீப்புள்ஸ் என்ன மாதிரி கல்ச்சரில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் வேணால் இதை வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான டேபிள். அதுதான் வந்து தனியாக வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்ரீலங்காவில் எவிடன்ஸ் வந்து மைக்ரோலித்ஸ்க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஃபசல்ஸ் எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. மனித புதையல்கள், படிம புதைகள் அந்த மாதிரி சொல்லுவோம். டெபாசிட்ஸ் தான் சொல்கிறோம். ஃபசல்ஸ்னால் வந்து டெபாசிட்ஸ் அண்டர் சாயில், டெட் அண்ட் டிகே டெபாசிட் ஆர் டெபாசிட்ஸ் வாட் எவர் இட் மே பி, அண்டர் சாயிலில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸை ஃபர்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மினரல்ஸ் கூட ஒரு டைப் ஆஃப் ஃபர்சலில் தான் வரும். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து எவிடன்ஸ் ஆஃப் மைக்ரோலித்ஸை ஹியூமன் அண்ட் ஃபர்சல்ஸ்க்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ரிச்சோட எக்ஷெல்லு, அப்புறம் ஷெல்னால் அந்த மேலே இருக்க லேயரை ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டோன் பீட்ஸு இதெல்லாம் வந்து ஜாவல்லபுரம் ஆந்திர பிரதேஷில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாட்னேயில் கிடச்சிருக்கு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, அப்புறம் போதோதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் அண்ட் போதோதாமா இந்த 2 பிளேஸ்லையும் கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ரிச்சோட எக்ஸெல் வந்து பிம்பேட்கா, பாட்னாவில் மெயினாக அதிகமாக கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ரிச்சோட எக்ஸெல்ஸ் வந்து பிம்பேட்கா, பாட்னாவில் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ மீசோலித்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது மீசோலித்திக்கும் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்காங்க. மீசோலித்திக் சைட்ஸ் வந்து சிலது இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைசாரா பீகார், லங்கஞ்ச் குஜராத், பஹூர் 3 வந்து மத்திய பிரதேஷ் இப்போ தான் பார்த்தோம். சொப்பானி முண்டோ, ஷஹர் நாகர் ராய், அப்புறம் தம்தனா மோஸ்ட்லி இந்த சைட்ஸ் எல்லாமே உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. சைட்ஸை கேட்பாங்கன்னு நான் முன்னே சொல்லிட்டேன். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. மீசோலித்திக்கான எவிடன்ஸ் வந்து கோஸ்டல் சைட்ஸு, அதாவது கோஸ்டல் சைட்ஸ் வந்து மும்பை, டெராய் சைட்ஸ் அப்படின்றது சி அப்புறம் லேண்ட் அந்த மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர மாதிரி இருக்கும். வாட்டர் ப்ளஸ் லேண்ட் இதுவுமே கம்பைன் பண்ணி வர மாதிரி இருக்கிறது தான் டெராய் சைட்ஸு. இது வந்து தூத்துக்குடியில் இதுக்கான எவிடன்ஸ் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து விசாகப்பட்டினம் வந்து தமிழ்நாட்டோடு இருந்திருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து தமிழ்நாடு விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் வந்து காஸ்ட் பை சாண்ட் டியூன்ஸ், அதை இப்போ சொன்னோம் இல்லையா, கோஸ்டல் இந்த சீயும் லேண்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இங்கே கரெக்டாக சொல்லிட்டாங்க. கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் வந்து சாண்ட் டியூன்ஸால் காஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. முன்னே இப்போ ப்ரியாராக சொன்னேன் இல்லையா டெராய் சைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, டெராய் சைட்ஸ் சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மோரலஸ் ரிலவெண்ட்டாக தான் வரும். மீசோலித்திக்கில் பார்த்திங்கன்னா அங்கே சொன்ன மாதிரியே தான் இவங்களும் ஹண்டிங் தான் பண்ணாங்க, கேதரிங் பிளான்ட் ஃபுட்டை. இவங்க தான் ஃபஸ்ட்டு பிளான்ட் ஃபுட்டை கேதர் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். பிளான்ட் ஃபுட்டை கேதர் பண்ணது எந்த கல்ச்சர் பீப்புள்னு கேட்கலாம். ஸோ மீசோலித்திக் தான் அது. ஃபிஷ்ஷிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. இதுதான் வந்து அவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக இருந்துச்சு. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிம்பெட்காவில் பெயிண்டிங்ஸ் இருக்குது. இவங்களோட பெயிண்டிங்ஸ் வந்து பிம்பெட்காவில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து வேரியஸ் எப்படி அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணியிருந்தாங்க, மென்னு விமன் எப்படி வந்து சேர்ந்து போய் ஹண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸும் இங்கே தான் இருக்கும். பிம்பெட்கா பெயிண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள்ஸ் வந்து ஃபயர்ஸை யூஸ் பண்ணாங்க. பர்ஹாப்ஸ் ரோஸ்டிங் ஃபுட்டை வந்து ரோஸ்ட் பண்ண ஃபயர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே மீசோலித்திக் கல்ச்சரில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டொமஸ்டிக் பண்ண அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பண்ண அனிமல்ஸ் போன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கேட்டில், ஷீப்பு, கோட்டு, பிக்கு, டாகு, இதெல்லாம் வந்து அவங்க டொமஸ்டிக் பண்ண அனிமல்ஸோட போன்ஸு. கனிவல், லோத்தீஸ்வர், ராத்தான்பூர், அப்புறம் அண்ட் ஆதாம்கிர், பிம்பட்கா, இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து மத்திய பிரதேஷில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் வந்து இந்த 6 சைட்ஸுமே வந்து யூபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, கனிவல், லோத்தீஸ்வர், ராத்தான்பூர் அண்ட் ஃப்ரம் ஆதாம்கிர், பிம்பேட்கா, இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய முக்கியமான சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கைஸ்.